அடுத்து நாம பார்க்க போற இடம் ஸ்ரீவாரி பாதம். இந்த இடம் எப்படி உருவாச்சுன்னு சொன்னா, அலுமேலுமங்கம்மாவை பெருமாள் திருமணம் செஞ்சப்போ நாரதர் அதை பார்த்துட்டு லக்ஷ்மி கிட்ட போய் சொன்னாராம். அதனால பெருமாள் நடைபாதையா இந்த வழியில 7 அடியில வந்து சேர்ந்தாராம். அப்போ அத்திரம்பாவாச்சி சதுர் அப்படிங்கிறவர் பெருமாளை தாயம் விளையாட கூப்பிட, வந்தது பெருமாள் தான்னு தெரியாத அத்திரம்பாவாச்சி அவரோட தாயம் விளையாடிட்டு இருக்கும் போதே பொழுது போயிருச்சான். உடனே பெருமாள் எனக்கு தங்க ஒரு இடம் வேணும்னு கேட்டாராம். அத்திரம்பாவாச்சி இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொன்னாராம். உடனே அந்த இடத்துல அவரோட பாதத்தை விட்டுட்டு மறைஞ்சிட்டாராம். அதை பார்த்த அத்திரம்பாவாச்சி மனமகிழ்ந்து பெருமாளின் பக்தரானாராம். இந்த இடத்துல அவர் பாதத்தை தொட்டு வணங்கிட்டு போனா நாம நினைச்ச காரியம் நிறைவேறும்னோ நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த இடம் இந்த மலையிலேயே ரொம்ப உயரமான இடம்னு சொல்லலாம். இங்க மிஸ்ட் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாவும் பயங்கரமாகவும் இருக்கு. அடுத்து நாம பார்க்க போற இடம் சிலத்தோரணம். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்துல முழுமையா பெரிய பாறைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய மலர்ச்செடிகள்லாம் வச்சு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த இடத்தை பத்தி நாம சொல்லணும்னு சொன்னா, ஒரு அபூர்வமான புவியியல் வளைவு இங்க இருக்கு. இது இந்தியாவில் மட்டுமல்லாமல் அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய 2 இடத்துல தான் இருக்கணும். அதாவது உலகத்திலேயே 2 இடத்துல தான் இருக்கணும் புவியியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதோட வயசு சுமார் 150 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் பெருமாள் தோன்றினாருன்னோ, அதனால தான் இந்த மலையிலேயே பெருமாள் தங்கிட்டாருன்னோ மக்களால் நம்பப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதோட நீளம் 25 அடியும் உயரம் 10 அடியும் இருக்கும். உண்மையிலேயே இது ஒரு உலக அதிசயம்தான். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கு. இந்த இடத்த நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்து நாம பார்க்க போற இடம் சக்ரா தீர்த்தம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலத்தோரணத்துக்குள்ளதாங்க இந்த இடமும் இருக்கு. இந்த இடம் சுவாரஸ்யமான புராண கதையோடு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. புராணத்தின்படி பிரம்மா தவம் செய்ய ஆசைப்பட்ட போது இந்த இடத்தை மேலும் சுத்தம் செய்யணும்னு சொல்லி விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்துல முழுகினாராம். அப்போ உருவான பள்ளம் தான் இந்த சக்ரா தீர்த்தம்னு சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு நாம வர்றதுனால இறைவனின் தாமரை பாதங்களை தொட்ட மாதிரியும் நம்மோட பாவங்களில் இருந்து நாம விடுபட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிரம்மோற்சவ கொண்டாட்டத்தின் போது பெருமாளின் சிலையை இங்கிருந்து தான் கொண்டு வந்ததாகவும் சொல்றாங்க. இந்த இடம் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் நம்மளால் ரசிக்க வைக்கும்படியும் இருக்கு. இந்த இடத்தெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம மேல் திருப்பதியில், அதாவது திருமலாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கீழ் திருப்பதியில் இருக்கிற எல்லா இடத்தையும் பார்ப்போம் வாங்க. அடுத்து நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான இடம் கபில தீர்த்தம். இந்த இடம் திருப்பதி மலையிலேயே ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லலாம்.
புராணங்களில் சொல்லப்படுற கபில தீர்த்தத்தின் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்த்தத்தின் கரையில், அதாவது இந்த அருவியில் தவம் செய்து கொண்டிருந்த கபில ரிஷியை சிவனும் பார்வதியும் சேர்ந்து வந்து ஆசீர்வதிச்சதுனால இது கபில தீர்த்தம்னு பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு நம்மாழ்வார்கள் வாழ்ந்து வந்ததால் இது ஆழ்வார்கள் தீர்த்தம்னு சொல்கிறாங்க. பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் முதல்ல கபில தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டுட்டு பிறகு பெருமாளை பார்த்தா நமக்கு வேண்டியதெல்லாம் கிட்டும்னு புராணங்களால் சொல்லப்படுது. இந்த இடம் பார்க்கவே நம்மளை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் பறந்து நம்ம மனசே ரொம்ப லேசாக இருக்கிற மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தினமும் நிறைய விசேஷ பூஜைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப அற்புதமான இடம்னு சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.